அண்மை செய்தி. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் அறிக்கையானது முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தினி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி. ஓய்வூதிய திட்டம் குறித்தான ஆய்வறிக்கையானது முதலமைச்சரிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வறிக்கை கூறும் செய்தி என்னவாக இருக்கிறது? விவரம். வணக்கம். அரசு ஊழியர்களின் பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கையை தொடர்ந்து ககன்தீப் சிங் பேடி தலைமையில் அமைக்கப்பட்ட குழு தன்னுடைய முழு அறிக்கையை முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு, ஊதிய உயர்வு, மருத்துவ வசதிகள், அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு காப்பீடு, மகப்பேறு விடுப்பு, கடன் உதவி என பல சலுகைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பல ஆண்டு கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதற்காக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அவ்வப்போது போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய முறைகள் குறித்து விரிவான ஆய்வு மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அளிக்க மூத்த IAS அதிகாரியான ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு கடந்த பிப்ரவரி மாதம் அமைக்கப்பட்டது. 9 மாதங்களுக்குள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி அரசு பணியாளர் சங்கங்களுடன் பல கட்டங்களாக ஆலோசனைகள் நடத்திய அந்த குழு LIC உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்களுடனானும் கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி கடந்த அக்டோபர் மாதம் ஓய்வூதிய திட்டங்கள் தொடர்பான இடைக்கால அறிக்கையை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்தது. இந்த நிலையில்தான் முழு அறிக்கை டிசம்பர் இறுதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அனைவரின் கோரிக்கைகளும் பரிசீலிக்கப்பட்டு இறுதி அறிக்கையை IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான 3 பேர் கொண்ட குழுவினர் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது விரைவில் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.